இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஹல்லேலூயா. அடுத்தது ஐசக் ஃபேமிலி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சில பிரச்சனைகளை குறித்து சில பேர் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். டெபரல் சிஸ்டருடைய மகன் கூட அடிக்கடி அவங்க பேரப்பிள்ளைங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு ரொம்ப தரைக்குறைவாய் பேசி டெபரல் சிஸ்டர் மனசை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த குடியின் ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கணும். ஷாலினியோட வீட்டில் கூட இந்த குடியின் ஆவி, இந்த வெறித்தனத்தின் ஆவியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலேருந்து முறியடிக்கும்படி டெபரல் சிஸ்டருக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க மனசில் நிறைய புழுக்கங்களும் கஷ்டங்களும் வச்சிருக்கிறாங்க. அவங்க மகன் நிமித்தமாக கர்த்தர் கூடாதது ஒன்றுமில்லை. இப்பொழுது ஐசக், ரெபேக்கா, ரேச்சல், மோசஸ்க்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே புகலிடமே, கடும் வெயில் தனியிலே குளிரிலே. ஹல்லேலூயா. ரெபேக்காவுடைய அப்பாக்கு கூட நான் வந்து ஆண்டிடத்துல ஜெபிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு வெளியரங்கமாய் வெளிப்பட்டது. ஒரு காலத்துல ரெபேக்காவுடைய அப்பா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சில காரியங்களை பேசின வார்த்தை ஆண்டுடைய மனதை வேதனைப்படுத்தின நிமித்தமாக தான் ஏன் அவருக்கு அற்புதம் நடக்கல என்று சொல்லி ஜெபிக்கிற வேலையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு வெளிப்பட்டது. அவங்களுடைய ரெபேக்காவுடைய அப்பா வந்து ரொம்ப எவ்வளவு நாளுங்கள் வருஷங்கள் எனக்கு தெரியாது, கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைக்குரிய வார்த்தைகளால் வேதனைப்படுத்தினது நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கிறது. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, புறஜாதிகளாய் இருந்தாலும் சரி, புறஜாதிகளாய் இல்லா இருந்தாலும் சரி, ஆண்டரை வேதனைப்படுத்துகிறது ஆண்டருடைய மனதை சில நேரங்களில் வேதனைப்படுத்தும். ஆனாலும் அது ரெபேக்காவுடைய குடும்பத்தை தொடராதபடி, அந்த பிள்ளைகளுக்கு எத்தீங்கம் வராதபடி, ஐசக் வந்து ஆரம்ப காலத்துல நான் ரொம்ப ஊழியத்தில் இருக்கிற நாட்கள் கூட நிறைய உதவியா இருந்தான். கொஞ்சம் உதவின்னு சொல்ல முடியாது, ஏராளமான உதவி. ஐசக்கு என் கூட இருந்து ஒரு பிள்ளையை போல நிறைய காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறது நிமித்தமாக கர்த்தர் ஏழைகளின் பலனாய் இருக்கிற தேவன்,
ஏழைகளின் பலனாயிருந்து ஐசக்கு அந்த ரெபேக்கா மகன் மகள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மனுஷருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்வாராங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அவங்க குடும்பத்தில் இருப்பதாக. ஆமென். ஸோ இப்போ அடுத்தது அண்ணாளுக்காகவும் ஆரோனுக்காகவும் ஜெபம் பண்ண போறேன். மோசஸ், நீ மேலே உட்காரணும்னு அவசியம் இல்லை. மோசஸ், நீ கீழே உட்காரலாம். சின்ன பையன், நிறைய பேர் வயசானவங்க, உங்க அப்பா மேலே உட்காரலாம், தப்பு இல்லை. வாங்க, ஆரோன் பிரதரும் அண்ணாளுக்காக ஜெபம் பண்றேன். எதுக்காகனா, இல்ல அவன் இருக்கட்டும், 2 பேருக்கு ஜெபம் பண்ணா அவனுக்கும் அப்படியே ஜெபம் பண்ணிக்கலாம். நம்ம உடைய சாம் நம்ம சிரிச்சுக்கிட்டே ஒரு பாவத்தையும் அறியாம இருந்து அவன் மரித்து 3 மாதங்கள் ஆகிறது இல்ல. இன்னைக்கு தானே பிரதர், இது இன்னைக்கு பர்த்டே 3 மாதம் ஆயிடுச்சு. இன்று அந்த மகனுடைய பர்த்டே நாள். இந்த ஆரோனுக்கும் அண்ணாளுக்கும் கர்த்தர் நன்மைகளை கொடுக்கும்படி மோசஸ்க்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்து, ஏன்னா அவங்க இன்னைக்கு நம்பி இருக்கிறது மோசஸ் எந்த விதமான குறைவுள்ள காரியங்களை செய்யாதபடி தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சு பாதுகாப்பாய் நடந்து பாதுகாப்பாய் வளர்ந்து கர்த்தருக்குள் வளரும்படி ஆண்டவர் மோசஸை தொட்டு, இன்னைக்கு இருக்கிற நாட்களிலே புறஜாதிகள் முன்பாக அவர்கள் வேஷத்தை நாம் தரித்து கொள்ளாமல் கர்த்தருடைய வேஷத்தை தரித்து கொண்டு ஜீவிக்கும்படி ஆண்டவர் ஆரோனுக்கும் அண்ணாளுக்கும் மோசஸ்க்கும் கிருபை அளிப்பார் என்று நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல போட வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி. இந்த வசனம் என்னன்னு கேட்டு ஆண்டு கேட்டேன். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான் தாழ்ச்சி. அப்படின்னா நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்துல வந்தா நம்ம குறைய இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம், என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? குறைய இருக்காது. ஆமென். அடுத்தது வேற யாரும் சொன்னேன், நானு வேற யாருக்கா சொன்னா? ஸோ இன்னைக்கு நம்ம டேனியல் பிரதர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சில வார்த்தைகளை சொன்னாரு. டேனியல் அங்கே நின்னுக்குங்க, கிருபாவை நீங்க சொல்லி கேட்டு கொடுங்க. அங்கே போமா, இவங்க 2 பேருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். டேனியல் சில காரியங்கள் சில நேரங்களில் துயரப்படுறாரு, வேதனைப்படுறாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாரு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயமா குறைவு இருக்காது. ஸோ அதுபடி கர்த்தர் கிருபா என்று பெயரை வச்சிருக்கிறதுனால கிருபாவை கர்த்தர் தொட்டு முற்றிலுமாக சந்தித்து கிருபாய்க்கு எல்லாவற்றிலும் நன்மைதான் உண்டாகும்படி தீமையான எந்த வஸ்தும் எந்த விதமான காரியமும் கிருபாவை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து இரத்த கொட்டில மூடி, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி டேனியலுக்கும் கிருபாக்கும் நன்மையை செய்யும்படி, அந்த கிருபாக்கும் கர்த்தர் ஒரு டேனியல் பிரதர் கேட்டபடி நல்ல ஒரு எல்லா காரியங்களும் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ அவரும் இன்னும் பலனடைந்து அவருடைய பிரச்சனைகளை நான் நீங்கி கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, நான் அவர் நம்பினேன், அவர் எனக்கு செஞ்சு முடிச்சார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் செய்வாராங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உட்காருங்க. ஹல்லேலூயா. வேற யாருக்கா ஜெபம் பண்ண சொன்னேனா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்பொழுது நாம் நேரத்துக்கு வருகிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சங்கீதம் 37 அதிகாரத்திலே வசனத்தின்படி சங்கீதம் 37 எடுத்துவோமா? நாலாம் வசனம் என்ன சொல்லுகிறது?
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அருள் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலன்னு என்ன பண்ண சோர்ந்து போறோம். நல்லா கேட்குறீங்களா? சோர்ந்து போறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறானா, நீ மன மகிழ்ச்சி ஆயிரு. கீழே இருக்கவங்க வருவாங்க தான் நான் வெயிட் பண்ணேன், முடிக்கல அவங்க. வேற யாராவது அங்கே இருந்துட்டு மற்றவங்களை அனுப்பலாம்ல. நீங்க போட்டிருக்க சாரி சரியில்லையே. ஹல்லேலூயா. நீங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ப்ரிப்பேர்டா வாங்க. சரி, அவங்க வரணும்ல, அவங்களும் வரணும்ல இங்க, அதுக்கு தான் சொல்றேன். சரி பரவாயில்ல, சீக்கிரமா போய் பார்த்துக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி. அவர் ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீ மனமகிழ்ச்சியாரு, நீ துக்கப்படாத. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா துக்கப்பட வேணாம். இப்ப அண்ணாள் இவங்களுக்கு பேரு அண்ணாள் என்ற ஒரு ஸ்திரீய வேதத்துல நான் பார்க்கிறோம். அந்த அண்ணாளுக்கு பிள்ளைகள் இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் அண்ணாளின் கற்பத்தை அடைத்தாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சில நேரங்களிலே நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா கர்த்தர் அதை நடக்க விடாத பண்ணுகிறாராம். என்ன மெஸ்ஸி? அப்ப பாருங்க, வேதம் என்ன சொல்லுது, அண்ணாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தபடினால் அவளுக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் எதுக்காக அடைக்கிறார்னா, ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய காரியம் அண்ணாள் மூலமாக உண்டாகும்படி. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே போல உங்க கற்பத்தை அடைக்கல கர்த்தர், உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டிய அற்புதம் தாமதிக்கிறதுக்கு காரணம்னா, ஒரு பெரிய காரியத்தை எல்லாருக்கும் முன்பாக செய்து அந்த அற்புதத்தை செய்து முடிக்கும்படி காத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ ஒரு வித்தியாசமான முறையில அதை கர்த்தர் செஞ்சு முடிக்கணும். சாதாரணமா முடிச்சுன்னா அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. சோ பாருங்க, அண்ணாலே ஆண்டு இடத்துல அழுது ஜெபம் பண்ணி, அப்ப ஏலி சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு. உடனே அண்ணாளுக்கு ஒரே சந்தோஷம். அதுல இருந்து அண்ணாள் துக்கம் அடையவில்லை என்று வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு ஜூலை மாதத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாருன்றா, இன்னில இருந்து நீ எப்படி கூடாது, மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின், அவரே இருதயத்தின் வேண்டுதலை அருள செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நாம என்ன பண்ணணும்? மன மகிழ்ச்சியா இருந்தா போதும், நாம் சந்தோஷமா இருந்தா போதும். சந்தோஷமா இருந்தா என்ன, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளச் செய்வார். ஹல்லேலூயா. நிறைய வேதனையோட வந்திருக்கீங்களா? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு வேண்டுதலோட வந்திருக்கேன் பாஸ்டர் சொல்லி கரங்களை நல்லா வைத்துங்க. நல்லா எனக்கு தெரியணும். கமான், கரங்களை வைத்துங்க. Raise your hands. Hallelujah. அப்படியே உயர்த்தினபடி இருங்க. என் வேண்டுதல்கள் அவருக்கு முன்பாக இந்நாள் நான் வைக்கிறேன். எனக்கு நன்மை அவர் செய்வார் என்று நம்பினான். இங்கே வந்திருக்கிறேன். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் என் கரத்தை பிடித்து நடத்துவீர். உமக்குள் மன மகிழ்ச்சியாய் நான் இருக்க கிருபை தந்தருளுவீர். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பரானதால் குறை ஒன்றும் எனக்கில்லை. எல்லாம் சொல்லுங்க 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 சொல்லுங்க. மேய்ப்பரானபடியால் குறை ஒன்றும் எனக்கு இல்ல.
அமர்ந்த தண்ணீர்கள் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு சென்று என்னை அவர் நடத்துவாரே. ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீரண்டை அமர்ந்த நிறைய பேர் தூங்கிட்டே பாடுறீங்களா? பரிசுத்த பரிசுத்த கர்த்தரே வெளிச்சம். கிருபையாய் ரட்சிப்புமானா. ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். கமான் சொல்லுங்க. அஞ்சிடாமல் அஞ்சிடாமல் கலங்காமல் அனுதினம் வாழ்ந்திடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே. கமான் கமான் கமான். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. Come on, come on, hallelujah. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord. இப்போ வந்து ஃபெலிஷியா, ஷாரன், இஸ்ரேல், ரஞ்சித் அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். வாங்க. எது நிமித்தமானா ஷாரன் அப்படியே கையை உயர்த்திக்கிட்டே இருந்தான். அப்பதான் பார்த்தேன் என்ன பிள்ளை உயர்த்திக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா என் வீட்டுக்கு ஜெபம் வேணும்னு சொல்லி ஷாரன் தான் சொல்றேன், ஃபெலிஷியா சொல்ல. சரி பரவாயில்ல, கோபப்படாம. ஹல்லேலூயா. வாங்க வாங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். எப்படி இருங்க, தெரியற மாதிரி பாருமா. இல்ல அங்க வந்து தெரியுமா? இங்க எப்படி வாங்கம்மா. கிருபையாய் ரட்சிப்புமானார் கர்த்தரே ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். சரி, இனிமேல் இந்த இடத்த வந்து ஜபத்துக்காக வைப்போம். யாருக்கா ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவர் வந்து இந்த இடத்துல என்ன பலிபீடம், ரியல் பலிபீடமா ஆண்டவருடைய சமூகத்தில் அமைப்போம். படைக்கின்றேனே இந்த வேலை. ரஞ்சித் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் எனக்கு. அடியேனை திருச்சித்தம் போல சின்ன பையனா இருக்க போது ரஞ்சித் எங்க வீட்டுக்கு வந்து அப்பத்துல இருந்து என் கூட ஊழியத்தில் இருந்து கல்வாரே அன்பீனையே கண்டு விரைந்தோடி
வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கதவும் பெலிஷாக்கும் ஆண்டவர் நன்மையினால் நிரப்பப்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த மகள் எவ்வளவு வேதனைகளும் கஷ்டங்களும் இதயத்தில் இருக்கலாம். ஒரு தாழ்மையில் ஒரு ஸ்திரீ, பெலிஷா தாழ்மையா இருக்கிற ஒரு மகள், கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்து இன்னும் அதிகமாக அவர்களை உயர்த்தி சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் குடும்பத்தை நிரப்பி ஏதும் நான் செய்தேன இயலேன். இஸ்ரவேல் தான் கை கொடுக்கிறான். சேர்த்தீரே வலுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி. அவன் God bless this family. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கரை நீங்க இருதயத்தை இப்போ ஜோ மைக்கேல் என்னுடைய மனை வரும்படி கேட்டுக்கிறோம். என் பொண்ணுக்காக கூட அவன் நினைச்சிருப்பான், டாடி எனக்காக ஜெபம் பண்ணலன்ட்டு. இந்நாளிலே நீர் எங்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமானது. இந்நாளிலே நீர் எங்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமானது. உங்க கிருபையினால் எங்களை மூடி எங்களை பாதுகாத்தருளும். உங்க கிருபையினால் எங்களை மூடி, உங்க கிருபையினால் எங்களை மூடி எங்களை பாதுகாத்தருளும். உம்மீடம் நான் ஜெபிக்கிறேனே, எங்க ஜெபத்தை இன்று கேட்பீரே. உம்மீடம் நான் ஜெபிக்கிறேனே, எங்க ஜெபத்தை இன்று நீர் கேட்பீரே. இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி உங்க ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இரத்த கோட்டையில் மூடி, இரத்த கோட்டையில் எங்களை மூடி ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஆசீர்வாதத்தால் நிரப்பிடுங்க. நீரின்றி எங்களாலே பாரல் ஏதும் நான் செய்திட இயலேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல போடுகிறேன். வலுவாமல் என்னை காத்துமக்காய் நிறுத்தி, காத்துமக்காய் நிறுத்தி. எத்தனையோ பாரங்களும் வேதனைகளும் உண்டு என் இதயத்திலே. எத்தனையோ பாரங்களும் வேதனைகளும் உண்டு இதயத்திலே. எங்களை
நீராசி மதித்து என்னாலும் காத்தருளும். சுகம், சமாதானம், நீடித்த வாழ்வு, ஆசீர்வாதத்தினால் கர்த்தர்களை நிரப்பும்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி, யாரெல்லாம் இங்க வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க சாப்பாடு போடும்படி, நாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கும்படி, தங்குகிற இடம் கொடுக்கும்படி கர்த்தரின் கிருபை செய்வீராக. நாங்க அவங்களை கர்த்தாவே, நாங்கள் அவர்களை கர்த்தாவே ஹெல்ப் பண்ணும்படி ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை ஆஸ்வதிப்பீராக. நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாயிராமல் கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி எங்களை ஆஸ்வதி. The name of Jesus Christ of Nazareth. Amen. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கல்வாரியே அன்பினையே கண்டு பெறை கல்வாரியே கண்டு விரைந்தோடி வந்தேன் கலவம் திருரத்தாலே. யந்திராக்கானியாந்திரோ கரணிங்க இருதயத்தை கலவும் திருரத்தாலே. கரணிங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. வேற யாராவது எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்றவங்க இருக்கீங்களா? கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சோ உங்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல முக்கியமா ஷாலினிக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஷாலினி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஷாலினி அவங்க அம்மாவும் வரட்டும். செயல்கள் எங்களுக்காக நீங்க செய்தருளும். ஷாலினிக்காக நாம் ஜெபம் பண்றோம். எதுக்காகனா எத்தனையோ பாடுகள் வேதனைகள் இதயத்தில் எத்தனையோ இருக்கிறது. ஷாலினுடைய இதயத்துல எவ்வளவு வேதனைகளும் பாடுகளும் இருக்குது. அவர் தவறு செஞ்சாதான் இல்ல சொல்லல. ஆனா கர்த்தர் எல்லாரையும் மன்னிக்கிற தேவன். அவளே சில காரியங்களை தெரிந்து கொண்டு இருக்கலாம், பரவாயில்ல. அவங்க அப்பா அம்மாக்கு பிடிக்காம சில காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவராய் இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் ஷாலினிய கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே நீ உருவாக முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என்று சொல்லி இருக்கிறார். ரூத், நீயோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ரூத், நீ கர்த்தரால் கிருபை பெற்றவள். நீ வேதனை இன்னைக்கு படலாம். அநேக வேதனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். போன வாரம் கூட அவங்க அம்மா சொன்னாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டும்படி கர்த்தர் கிருபை செய்தாரு, எவ்வளோ காரியங்களை தாண்டி எனக்கு கொண்டு வந்தாரு. ஆமாங்க, அவங்களுக்கும் எவ்வளோ சூனியங்க, எவ்வளோ பிரச்சனைங்க, அடிக்கு மேல அடி, வேதனைக்கு மேல வேதனை, அதெல்லாம் தாண்டி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, நம்ம என்ன நினைக்கணும்னா அது அவங்க சொன்னதுதான் கரெக்ட். பிரச்சனைகள் வழியா வந்ததா இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியில நம்மை காப்பாற்றினார் அவர். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையில நம்ம மாட்டிருந்தனா நம்ம வெளியே வந்திருக்க முடியாது. கர்த்தர் உதவி செய்து கரங்களை பிடிச்சு நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் கொண்டு வருவார். ஷாலினியுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும். ஆண்டவரால் எல்லாம் முடியும். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது சில காரியங்கள். அவங்க பையனுடைய வாழ்க்கையில கூட, அவங்க பையனுக்கு கூட சரி
முக்கியமா முதல் பையனுக்கு ஆண்டவர் நன்மை செய்யணும். அதே போல ஷாலினி அவங்க அம்மா, ஷாலினி அவங்க தம்பிக்கு, குடும்பத்துக்கு கர்த்தர் முழுமையாக நன்மை செய்து அவர்களை சபை கொண்டு வரும்படி கிருபை செய்வாராக. கர்த்தர் அவர்களை தொடுவாராக. அந்த குடும்பத்தில் பாக்கியம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இன்னும் அதிகமாக இறங்கட்டும். ஷாலினிய கர்த்தாவே திருப்பாதம் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமாடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமாடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. தமது முக பிரகாசம். இந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை. நீங்க போலாம். ஆமென். தாமதன் இப்போ மேக்லின் வெளியே வர சொல்லுங்க. தாமதன் கண்டடைந்தேன், கர்த்தாவே தனிமையாயிருக்கிற இந்த மகளுக்கு உதவி நீ செய்வி. கர்த்தாவே தனிமையாயிருக்கிற இந்த மகளுக்கு நீ உதவி செய்திடுவே. உங்க கரத்தை மகள் மேல் வைத்து இவர்களை நீ காப்பாற்றணும். பாதம் நம்பி வந்தேன். மேக்லின் அவங்க பையனுக்காக அநேக தியாகங்களை செய்து இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவாராக. இனிமேலும் அவருடைய கரத்தின் வல்லமை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன கேஸ் வாஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்திலே ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். சில பேர் அவங்களே கேட்பாங்கன்னு விசுவாசத்தை கேட்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் ஒரு நாள் வெட்கமடைந்ததில்லை. கர்த்தர் நன்மைகளின் நாயகனாய் நம்மத்தில் இறங்கி நன்மைகளை செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நான் ரொம்ப ரைட்டா படிக்க விரும்பல, நீங்க இங்கிருந்து திரும்பியும் போகணும். அதனால God bless you. God be with you. Amen. Hallelujah.